மே 6 வாக்கெடுப்பு வேட்புமனு தாக்கல் நிறைவு, ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள் களத்தில் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தமிழன் பத்திரிகையும் அதனை தந்திருக்கிறது. தேர்தல் மே 6 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு ஏற்பு நேற்றுடன் நிறைவு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். சிங்கள நாளேடுகளிலும் இது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். අවුරුදු 7කට පසු මහානගර සභා 28කට නගර සභා 36කට பிரதேச சபா 336කට சபிக்கென் தோரண புஞ்சி சந்தையை மே 6 என்பதாக மௌபிம பத்திரிகை அதனை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 7 வருடங்களுக்கு பின்னதாக இவ்வகையான ஒரு தேர்தல் இடம்பெறுவதை மையப்படுத்தியதாகத்தான் அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். லங்காதீப பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் பிரதானமான செய்தியாக வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. புஞ்சி சந்தையை மே 6 வெனிதா என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. புஞ்சி சந்தையை மே 6 வெனிதா என்பதாகவும் நாம யோஜனா பார் கனிம அவசான் என்பதாகவும் அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேட்புமனுக்கள் ஏற்பு நிறைவேற்றிருப்பதான தகவலாகவே அது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தினகரன் பத்திரிகையும் அதனை முதல் பக்கத்தில் தந்திருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மே மாதம் 6ஆம் தேதி தேர்தல் ஆணைக்குழு நேற்று அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் தற்பொழுது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது அனைவரும் எதிர்பார்த்திருந்த ஒரு நடவடிக்கை. எனவே இது இம்முறை நிறைவேறியிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்குதல்கள் நேற்று நிறைவடைந்த நிலையில் மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வேட்புமனு தாக்கல்கள் நேற்றுடன் நிறைவடைந்திருக்கிறது. அந்த வகையில் ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள் 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக போட்டியிட இருக்கின்ற நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை வரை 107 அரசியல் கட்சிகளும் 40 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றன. கடந்த 3ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சுமார் 3100க்கும் அதிகமான வேட்புமனுக்களுக்காக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது என்பதான விடயமும் அதில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற மற்றொரு விடயமாக காணப்படுவதை நாங்கள் காணலாம். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு நேற்று வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. கடந்த 3ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் புதன்கிழமை வரை கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இறுதி நாளாக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நாடளாவிய ரீதியில் அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் என்பன வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தன. இதேவேளை நாடளாவிய ரீதியில் பல உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தாக்கல் செய்யப்பட்ட சில வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கொழும்பு மாநகர சபைக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த 5 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன விடயமும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவை தவிர மேலும் பல உள்ளூராட்சி மன்றங்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கொழும்பில் பிரதான கட்சிகள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தன. அதற்கமைய தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் சுனில் வட்டகல தலைமையிலும், ஐக்கிய மக்கள் சக்தி அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும்பு பண்டார தலைமையிலும், ஐக்கிய தேசிய கட்சி அதன் தேசிய அமைப்பாளர் சாகர் ரத்நாயக்க தலைமையிலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தன. இதேவேளை வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்தில் பிரதான கட்சிகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். கடந்த 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு கோரப்பட்டு நிதி நெருக்கடி காரணமாக தேர்தல் அப்போது நடைபெறவில்லை. எனவே அப்போதைய அரசாங்கத்தினால் 2023ஆம் ஆண்டுக்காக கோரப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கான திருத்தச் சட்டம் அன்றைய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கமையவே கடந்த 3ஆம் தேதி முதல் கட்டுப்பணம் செலுத்தும் 17ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கலும் ஆரம்பமாகியிருந்தது. எனவே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னர் 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான தேர்தல் நடத்தப்பட்டு நிறைவு செய்யப்பட வேண்டும் என விடயதானத்திற்கு பொறுப்பான அமைச்சரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாட்டில் 341 உள்ளூராட்சி மன்றங்கள் காணப்படுகின்றன. எல்பிடி தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. கல்முனை மாநகர சபை தொடர்பில் எல்லை நிர்ணய பிரச்சினை ஒன்று காணப்படுகிறது. நீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கு விசாரணை இடம்பெற்று வருவதனால் அங்கு தேர்தலை நடத்த முடியாது. கடந்த 3ஆம் தேதி 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக வேட்புமனுக்கள் கோரப்பட்டன. அந்த சந்தர்ப்பத்தில் 2023ஆம் ஆண்டு கோரப்பட்ட வேட்புமனுக்களை அடிப்படையாக கொண்டு தெஹியத்த கண்டி, பூநகரி மற்றும் மன்னார் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்கள் கோரப்படவில்லை. எனினும் நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் மன்னார், பூநகரி மற்றும் தெஹியத்த கண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்கள் இம்மாதம் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் கடந்த 10ஆம் தேதி முதல் அவற்றுக்கான கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருந்த கருத்துக்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த பிரதானமான செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான செய்தியும் வெளியாக இருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் முக்கிய உள்ளூராட்சி மன்றங்களில் பல வேட்புமனுக்கள் நிராகரிப்பு என்பதுதான் அந்த செய்தியாக காணப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. இதன் பொழுது கொழும்பு மாநகர சபை ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை
கோட்டை, சீதாவக்கை, தெஹிவலை, கல்கிசை மற்றும் மொரட்டுவை உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் பல நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் பிரதானமான செய்தியாக காணப்படுகிறது. அதற்கமைய கொழும்பு மாநகர சபைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களில் 5 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஜனநாயக தேசிய கூட்டணியாக 2 அரசியல் கட்சிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனு மற்றும் 3 சுயாதீன குழுக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் இவ்வாறு நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. சீதாவக்கி பிரதேச சபைக்கான ஐக்கிய தேசிய கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்தியும் நாங்கள் அதனோடு இணைந்த செய்தியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீ ஜாவர்தரபுர கோட்டை நகர சபைக்காக இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனு, ஹோமாகம பிரதேச சபைக்காக சுயாதீன குழு சமர்ப்பித்த வேட்புமனு, தெஹிவலை கல்கிசை மாநகர சபைக்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் சுயாதீன குழு ஒன்றால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் இவ்வாறு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. மொரட்டுவை மாநகர சபைக்காக சுயாதீன குழு ஒன்றால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனு, கடுவல நகர சபைக்காக சுயாதீன குழு மற்றும் 2ஆம் தலைமுறை கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள், மஹரகம நகர சபைக்காக பொதுஜன ஐக்கிய முன்னணி சமர்ப்பித்த வேட்புமனு, கஸ்பேவ நகர சபைக்காக லங்கா மக்கள் கட்சி சமர்ப்பித்த வேட்புமனு, கொட்டிகாவத்த முல்லேரிய பிரதேச சபைக்காக 2ஆம் தலைமுறை சமர்ப்பித்த வேட்புமனு என்பன நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் அந்த விடயமாக காணப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காலை முரசு பத்திரிகையிலும் இது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். யாழில் 22 கட்சிகள், 13 சுயேட்சை குழுக்கள் அவுட். சங்கு, மான், சைக்கிள், அர்ச்சுனா அணி வேட்புமனு நிராகரிப்பால் அதிர்ச்சியில் நீதிமன்றத்திற்கு போக முடிவு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பிரதானமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 136 கட்சிகள் மற்றும் 23 சுயேட்சை குழுக்கள் தாக்கல் செய்திருந்த வேட்புமனுக்களில் 22 கட்சிகள் மற்றும் 13 சுயேட்சை குழுக்களினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியாகவே அது வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 9 சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்புமனுக்களும், 3 சபைகளில் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய வேட்புமனுக்களும், 2 சபைகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்புமனுக்களும், பல சபைகளில் அர்ச்சுனா அணி அதாவது சுயேட்சை குழு வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் மேற்படி தரப்புகள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. யாழ் மாவட்டத்தில் அர்ச்சுனா அணி தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் பருத்தித்துறை நகர சபைக்கான வேட்புமனு மாத்திரமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான முழுமையான விவரத்தை யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் மற்றும் பரிசீலனை நடவடிக்கைகளுக்கு பின்னர் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அதன்படி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த முறை தேர்தலுக்காக 148 கட்சிகளும் 27 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தன. இதில் 13 கட்சிகளும் 23 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனு பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன. அவற்றில் 22 கட்சிகளுடைய வேட்புமனு பத்திரங்களும் 13 சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனு பத்திரங்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. யாழ் மாநகர சபைக்கான வேட்புமனுவில் தமிழ் மக்கள் கூட்டணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்களும், ஞானப்பிரகாசம் சுலக்ஷன், நரேந்திரன் கௌசல்யா ஆகியோர் தலைமையிலான சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. வல்வெட்டித்துறை நகர சபைக்கான வேட்புமனுவில் ராமச்சந்திரன் சுரேன், அதுபோல யோகேஸ்வரி அருளானந்தம் ஆகியோருடைய தலைமையிலான சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. பருத்தித்துறை நகர சபைக்கான வேட்புமனுவில் அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சாவகச்சேரி நகர சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய வேட்புமனுவும், மகாலிங்கம் சதீஷ், பெரியான் சிவகுருநாதன் ஆகியோர் தலைமையிலான சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. காரைநகர பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஊர்காவற்றுறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நெடுந்தீவு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. வேலனை பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலும் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதான செய்தியும் வெளியாக இருக்கிறது. வலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய வேட்புமனுவும், துரைராஜா சுஜிந்தன் தலைமையிலான சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. எனவே வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் தமிழ் மக்கள் கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் மக்கள் போராட்ட முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் சுயேட்சை குழு தலைமையிலான
வேட்புமனுக்களும் இவ்வாறு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. பருத்தித்துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் மக்கள் கூட்டணி, பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் ஆல்பர்ட் ரெஜி ராஜேஸ்வரன் தலைமையிலான சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருப்பதான தகவலாக அது வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இவ்வகையாக பல கட்சிகளுடைய சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதான தகவலாகவே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 9 உள்ளூராட்சி சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதான ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பில் அந்த கூட்டணி சார்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். யாழ் மாவட்டத்தில் உள்ள 2 சபைகளை தவிர ஏனைய 15 சபைகளுக்குமான வேட்புமனுக்களை நாங்கள் கையளித்திருந்தோம். அவற்றில் பல சபைகளில் எமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. வேட்புமனுவில் 35 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய பிறப்புச் சான்றிதழ்கள் சில போட்டோ பிரதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் கையளிக்கப்படவில்லை எனும் காரணத்தால் அவை நிராகரிக்கப்பட்டதாக எமக்கு கூறப்பட்டது. அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்கள் தான் கையளிக்க வேண்டும் என கடந்த 15ஆம் தேதி ஊடக அறிக்கை ஒன்றின் ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது கூறுகிறார்கள். ஆனால் அது தொடர்பில் எமக்கு உரிய முறையில் அறிவிக்கப்படவில்லை. இவை திட்டமிட்ட முறையில் எம்மை நிராகரிப்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடாகவே நாங்கள் பார்க்கிறோம். வடக்கு கிழக்கில் எம்மை ஓரம் கட்டிவிட்டு ஆளும் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகளை மாத்திரம் தேர்தலில் போட்டியிட வைக்கும் செயற்பாட்டை தேர்தல் திணைக்களம் செய்துள்ளதாகவே நாங்கள் சந்தேகிக்கிறோம். எனவே தொடர்பில் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளோம் என்பதான தகவலை அவர் வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு தரப்பினர் இது குறித்து கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். சுயேட்சை குழு நிராகரிக்கப்பட்டால் கஜேந்திரகுமாருக்கு வாக்களியுங்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. காலை முரசு பத்திரிகையிலும் ஏனைய பத்திரிகைகளுடைய உட்பக்கங்களிலும் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருந்தது. எமது சுயேட்சை குழு நிராகரிக்கப்பட்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு வாக்களியுங்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார். யாழ் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை நேற்று வியாழக்கிழமை கையளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளில் 11 சபைகளுக்கே வேட்புமனுக்களை கையளித்திருக்கிறோம். ஏனைய தீவகம் உள்ளிட்ட 6 சபைகளில் போட்டியிடவில்லை. யாழ் மாநகர சபை வேட்புமனு சில வேளை நிராகரிக்கப்படலாம். அவ்வாறு நிராகரித்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சிக்கு எமது ஆதரவை வழங்குவோம், அவர்களுக்கே வாக்களிக்குமாறு கோருவோம். தற்போதுள்ள தமிழ் தலைமைகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விலை போகாதவராக இருக்கிறார். எனவே அவருக்கே எமது ஆதரவை வழங்குவோம் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருப்பதான தகவலும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிரதானமான செய்தியாக காணப்படுகிறது.